ராமாயணம். பிரபு, நாங்கள் உங்களை பிரியத்தான் வேண்டுமா? உங்களை விட்டு பிரிந்து விடுவோமோ என்று நாங்கள் வருந்துகிறோம். தசரதகுமாரன், அயோத்தியின் வருங்கால மன்னர், உங்கள் எல்லோரையும் எங்களுடைய அயோத்திக்கு வரவேற்கிறேன். நீங்கள் செய்த உதவியை எவராலும் கைமாறு செய்துவிட முடியாது. ஆனால் உங்கள் எல்லோரையும் என் விருந்தாளியாக வரவேற்கும் உரிமை எமக்குள்ளது. நன்றி கடன் பட்டிருப்பது நாங்கள் எல்லோரும் தான் பிரபு. ஒருவருக்கு நண்பன் எனும் பதவி, இன்னொருவருக்கு மகன் எனும் பதவி. ராமனின் விருந்தாளியாக எல்லோரும் எங்கள் அயோத்தி நகருக்கு வாருங்கள். பிரபு, ராமரின் நகரத்தை காணும் பாக்கியம் கிடைக்குமா? ராம காரியத்தை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது. இந்த சேவகனுக்கு என்ன கட்டளை பிரபு? நீ ஒரு முக்கியமான காரியத்தை செய்தாக வேண்டும். தம்பி பரதன் வனவாசம் முடித்து நான் வரவில்லையே என்ற துயரத்தில் ஆழ்ந்து விடுவான். நீ அவனிடம் உடனே செல்ல வேண்டும். எனக்கு முன்பாக நந்தி கிராமத்திற்கு சென்று மருதனிடம் நாங்கள் வருகிறோம் என்ற செய்தி சொல். அப்படியே ஆகட்டும் பிரபு. சீதா, அயோத்தி செல்லப் போகிறோம். இந்த சமயத்தில் எதற்கு உன் கண்களில் கண்ணீர்? கண்களில் இருந்து பாயும் கண்ணீர் உங்கள் திருப்பாதத்தை கழுவ நினைக்கின்றது. இத்தனை வருடங்களில் எத்தனை சிரமங்களை சந்தித்திருக்கும். உங்கள் பாதம் எவ்வளவு வேதனையை அனுபவித்திருக்கும். அவ்வாறெனில் உன் கண்ணீர் என் பாத வலிக்கானதான்? இல்லை, என்னை பெருமைப்படுத்தக்கூடியது உங்களுடைய அர்ப்பணிப்பையும் நம்பிக்கையையும் பார்த்து பெருமைப்படுகிறேன். சீதையின் மானம் கேள்விக்குறியாகிவிடக் கூடாதென்று சிறிதும் யோசிக்காது உங்கள் காலால் உங்கள் கௌரவத்தை நீங்களே எட்டி உதைத்து விட்டீர்கள். இந்த சோதனை சீதைக்கு அல்ல, என் ராமனுக்கு. என்னுடைய காதலும் அளவில்லாமல் அதிகரித்துள்ளது. இவை எல்லாமே என்னால்தான். உன்னால்தான். நடந்த அனைத்திற்கும் நீதான் காரணம். உன்னால் தான் வாலி போன்ற கொடியவன் கொல்லப்பட்டான். உன்னால் தான் கடலின் மீது பாலத்தை கட்டும் செய்ய முடியாத காரியத்தை நாங்கள் செய்து முடித்தோம். அவை அனைத்தும் உன்னால் தான் நடந்தது. ராமனை காட்டிலும் வெற்றி சீதையே சேரும். ஆகையால் இந்த உலகம் ராமனின் சார்பாக உனக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது. இலங்கை வரை தாங்கள் பயணித்து வந்த அந்த இடங்களை எல்லாம் நான் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் எவ்வளவு சிரமங்களோடு இங்கு வந்தீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணைவியான எனக்கு நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையின் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது என் கடமை. சீதா, நாம் இருவரும் புறப்படுவோம். சூரியன் மறையப் போகிறது. 4 வருடங்கள் முடிய இன்னும் சில நாழிகைகளே உள்ளன. அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு துளியுமில்லை. ராமனும் சீதையும் லட்சுமணனும் அயோத்திக்கு வரவில்லை என்றால் அதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அண்ணன் நமக்காக செய்தி அனுப்பியிருக்க வேண்டும். தம்பி பரதனுக்கு இந்த அனுமனின் வணக்கங்கள். ஹனுமான், அவன் குணமாகி விட்டானா? அவரும் நலமோடு இருக்கிறார். அசுரர்களிடமிருந்து பூமியும் விடுதலை அடைந்தது.
என் பிரபு ராமரின் வெற்றியோடு இலங்கையில் அதர்மம் என்னும் இருளும் மறைந்துவிட்டது. என் பிரபு ராமரும் தாய் சீதாவும் தம்பி லட்சுமணரும் கூடிய விரைவில் இங்கு வந்து இந்த பூமியையே மகிழ்ச்சி அடையச் செய்வார்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேன் என்று தெரியவில்லை. உயிர் வந்துவிட்டது, ஆனால் ராமன் வரவில்லை. 14 வருடங்கள் முடிவடைய இன்னும் சில நாழிகைகளே உள்ளது. இந்த குறுகிய நேரத்திற்குள் அயோத்திக்கு வருவது சாத்தியமில்லை. தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அனுமான்? தம்பி பரதா, தாங்கள் எனக்கு உத்தரவு தந்தால் இந்த ராஜ்யத்தையும் மக்களின் நிலையையும் தெரிந்து கொண்டு வருகிறேன். இந்த போர் பூமியில்தான் சத்தியத்தின் வெற்றி முழக்கமிட்டது. கடந்து செல்லும் புயலுக்கு பின்னால் அமைதி உருவாகும் என்று சொல்வார்கள். அவ்வாறு எந்த இடம் போரின் கோர தாண்டவத்தை கண்டதோ அந்த இடத்தில் ஆனந்தத்தின் அறுவடை நடக்கும். எண்ணற்ற வரங்களை பிரம்மதேவரிடமிருந்து பெற்றவன் அவன். அவன் செய்த எண்ணற்ற தவறுகளினால் அவனுடைய வினை பலன் அவனை விட்டு வைக்கவில்லை. அநீதி அழிந்தது என்று சொல்லலாம். சாப்பிடுங்கள். அப்பா இன்று விரதத்தில் இருக்கிறார். ஆம் தங்கமே, நான் ராமனை நேரில் பார்க்கும் வரையில் உணவு எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். பெரும் கடலின் இதயத்தை கிழிக்கும் வகையில் இலங்கை வந்தடையும் பாலம். இதை நலன், நீலன், ஹனுமான் மற்றும் வானர வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டினார்கள். இந்த பாலத்தை கட்டுவதற்கான ஊக்கமும் சக்தியும் உன்னிடமிருந்து நான் கிடைத்த சோதனைகளையும் வேதனைகளையும்